நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு பள்ளியில் சேர்க்கவுள்ள குழந்தைகளுக்காக அக்ஷராபியாசம் எனும் விசேஷ நிகழ்ச்சி நடைபெற்றது. விஜயதசமி நன்னாளில் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் குருவாக இருந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு 64 கலைகளையும் உபதேசித்து அருளினார். அப்படிப்பட்ட நன்னாளில் குழந்தைகள் கல்வியை துவங்கினால் சிறப்பு என்பதால் புதுவை முத்தியால்பேட்டையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு பள்ளியில் சேர்க்கவுள்ள குழந்தைகளுக்காக அக்ஷராபியாசம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நவராத்திரியின் நிறைவு நாளான விஜயதசமி நாளில் சரஸ்வதி சிஷ்யாக இருந்து ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாளிடம் கலைகளை உபதேசமாக பெற்றதால் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பூஜையில் பள்ளியில் சேரவுள்ள குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் வந்து வழிபாடு செய்து நெல்லில் ஐ நமோஸ்து சித்தம் என்று எழுதி சிறந்த கல்வி வளம் பெற்று திகழ பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் பக்த ஜன சபையினர் செய்திருந்தனர். புதுவையில் ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு 10% அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி அறிவித்ததை அடுத்து மத்திய அரசு ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியையும் நிலுவைத் தொகையினையும் பெற்றுவிட்டனர். ஆனால் புதுவை அரசு ஊழியர்களுக்கு இன்னும் இது தொடர்பாக எவ்வித முடிவும் எடுக்காமல் தீபாவளி பண்டிகையை நோக்கியிருக்கும் காலத்தில் மாத சம்பளத்தை நம்பி வாழும் ஊழியர்கள் நிலுவைத் தொகை கிடைத்தால் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அறிவிப்பு வராததால் அதிருப்தியில் உள்ளனர். எனவே மாநில அரசு ஊழியர்களுக்கு வரவேண்டிய நிலுவையில் உள்ள அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் மாநில அரசு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை வைத்து காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், ஆனால் புதுவையில் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயின்று பட்டம் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கில் வேலை இல்லாமல் உள்ளனர். மேலும் ஓய்வு பெற்றவர்களுக்கு வேலை வழங்குவதன் மூலம் தகுதி உள்ளவர்கள் வேலைக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவதிப்படும் நிலை ஏற்படும். எனவே இதனை உணர்ந்து புதுவை மாநில அரசு ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். புதுவை பணி நீக்க ஊழியர்கள் அனைவருக்கும் வேலை கேட்டு பேரணியாக சென்று ஆளுநர் வீரேந்தர் கட்டாரியாவிடம் மனு அளித்தனர். புதுவையில் கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் 4000 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் 4000 பேரில் 650 பேருக்கு மட்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். எனவே அனைவருக்கும் வேலை வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சுதேசிமில் அருகிலிருந்து சங்க தலைவர் சரவணன் தலைமையில் பேரணியாக புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சட்டசபை நோக்கி சென்றனர். பின்னர் சரவணன் தலைமையில் சில ஊழியர்கள் ஆளுநர் வீரேந்தர் கட்டாரியாவை சந்தித்து மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட ஆளுநர் இதுகுறித்து முதல்வரிடம் பேசுவதாக கூறினார். புதுவை JVR ஹாலில் AJK ரீனா டிஜிட்டல் நெட்வொர்க் சார்பில் ஆயுத பூஜை விழா நிறுவன தலைவர் ஜான்குமார் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை பேருந்து நிலையம் அருகே உள்ள JVR ஹாலில் இயங்கி வரும் AJK ரீனா டிஜிட்டல் நெட்வொர்க்கின் ரெட்சிஸ் செட் ஆப் பாக்ஸ் சாப்ட்வேர் கம்பெனியில் ஆயுத பூஜை விழா கோலாகலமாக நடைபெற்றது. நிறுவன தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் தலைமையில் நடந்த விழாவில் நிறுவனத்தில் உள்ள அனைத்து எந்திரங்களுக்கும் மங்கள பொருட்களால் அலங்கரித்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக நிறுவன அலுவலகம் மலர்கள் மற்றும் வண்ண காகிதங்களால் அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் கட்டப்பட்டு விழா கோலம் கொண்டது. விழாவில் நிர்வாக மேலாளர்கள் பாபு, ராஜகுரு முன்னிலையில் நிறுவனத்தில் பணிபுரியும் அலுவலர்கள், ஊழியர்கள், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். அதுபோன்று AJK காஸ்ட் பிரைஸ் ஷாப்பில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு கடையில் சுத்தம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது மற்றும் சாமிகளுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பிரசாதங்கள் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. பூஜையில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் கடை உரிமையாளருமான ஜான்குமார் பங்கேற்று பூஜை செய்து அனைவருக்கும் பிரசாதமும் நினைவு பரிசும் வழங்கினார். விழாவில் நிறுவன மேலாளர்கள் பாபு, ராஜகுரு மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கீழ் அக்ரஹாரத்தில் நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் மாநில செயலாளர் அனந்தராமன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை மங்கலம் தொகுதியில் கீழ் அக்ரஹாரம் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியேற்றம் விழா மற்றும் பொதுக்கூட்டம் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் அனந்தராமன் கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி வைத்து பேசுகையில், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம் மக்களுடைய ஆதரவோடு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. அந்த தேர்தலில் பெரும்பான்மையான வாக்கு அளித்து மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய உங்கள் இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும், மேலும் புதுவையில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு போதிய அளவு உடையதாக இல்லை என்பதால் அதற்கு மாற்றத்தை கொண்டுவர வேண்டும், அதற்கு எங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து ஆலோசகர் ராமகிருஷ்ணன், வன்னியர் சங்க செயலாளர் வேணுகோபால், துணை செயலாளர் ஜெயபால் ஆகியோர் உரையாற்றிய கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் ரவி, வடிவேல், தங்க அறிவழகன், வெள்ளையப்பன், நாவப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவை திமுக ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடந்த ஆயுத பூஜை விழாவில் சங்க மாநில செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினார். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் இந்திரா காந்தி சிக்னல் அருகே JK பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சங்க செயலாளரும் ஆட்டோ சங்க கௌரவ தலைவருமான பிராங்க்லின் பிரான்சுவா கலந்து கொண்டு பூஜை செய்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை, இனிப்பு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்து பேசினார். விழாவில் சங்க தலைவர் அண்ணா அடைக்கலும், சட்ட ஆலோசகர் லோக கணேசன், துணை செயலாளர் கோவிந்தசாமி, ஆட்டோ சங்க மாநில தலைவர் மிஷேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மற்றும் ஆட்டோ சங்க மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் முருகன், துணைத் தலைவர் தங்கவேல், செயற்குழு உறுப்பினர் தேவா, சண்முகம், ரங்கா, சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை கால்பந்து கழகம் சார்பில் நடந்த ஆயுத பூஜை விழாவில் கால்பந்து கழக தலைவர் ஜான்குமார் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுவை கால்பந்து கழகம் சார்பில் ஆயுத பூஜை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கால்பந்து கழக தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்கள் நிஸ்தார், செல்வராஜ், சுப்ராயன், பாரி, தனசேகர், கந்தசாமி, குமார், இளங்கோவன், ஆரோக்கியராஜ் உள்ளிட்டோர் முன்னிலையில் அவல், பொரி, சுண்டல், பழங்கள் உள்ளிட்ட பிரசாதங்களை வைத்து சாமிகளுக்கு கற்பூர ஆரத்தி எடுத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தார். மற்றும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதமும் நினைவு பரிசும் வழங்கினார். கால்பந்து கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை கால்பந்து கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். சென்னையில் சிங்கப்பூர் துணை தூதராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராய்கோ மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். அண்மையில் சென்னையில் சிங்கப்பூர் துணை தூதராக ராய்கோ பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொண்ட பின் அவர் புதுவைக்கு வந்து மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து சிறிது நேரம் உரையாடினார். அவருக்கு முதல்வர் ரங்கசாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்று சிறிது நேரம் இருநாட்டு உறவுகள் குறித்து பேசினார். சிறு கால அளவு நடந்த சந்திப்பிற்கு பின் சிங்கப்பூர் அதிகாரி முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றார். புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா கோவிலில் பாபாவின் மகா சமாதி தினத்தை முன்னிட்டு நடந்த ஆராதனை விழாவில் திரளான சாய் பக்தர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு பொறியியல் கல்லூரி எதிரே உள்ள ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா கோவிலில் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா மகா சமாதி தினத்தை முன்னிட்டு 95ஆம் ஆண்டு ஆராதனை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்காக காலையில் கொடியேற்றப்பட்டு பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகமும், கடலூர் நந்தகுமார் குழுவினரின் சாய் பஜனை பாடல்களும், தொடர்ந்து ஷீரடி சாய்பாபா பல்லக்கு உற்சவமும் ஆரத்தியும் நடைபெற்றது. விழாவில் சாய் பக்தர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்ப சமேதராய் பங்கேற்று வழிபாடு செய்து சாய்பாபாவின் பேரருளை பெற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா சேவா சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் சாய்பாபா சேவா சமிதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர் வண்டியினை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும், இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்த அனுமதிக்கக்கூடாது, தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சிங்கள இனவெறி ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமைப்பு செயலாளர் பாபானன் தலைமையில் பொதினி வளவன், அமுதவன் முன்னிலையில் தொடர்வண்டியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திரளான நிர்வாகிகள் பங்கேற்று தடையை மீறி ரயில் நிலையத்திற்குள் சென்று ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். புதுவை புனித பாத்திமா அன்னை ஆலய ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு நடந்த சிறப்பு தேர்பவனியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார்.
புதுவை தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் 59ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 7ஆம் தேதி துவங்கி தினமும் காலை மாலையில் நவநாள் திருப்பலி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு செங்கல்பட்டு மறைமாவட்ட மேதகு ஆயர் நீதிநாதன் தலைமையில் சிறப்பு திருப்பலியும், பங்கு தந்தை லாரன்ஸ் தலைமையில் பெருவிழா திருப்பலியும், தொடர்ந்து ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. தேர்பவனியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் அருட்கண்ணியர்கள், விழா குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.